அன்புக்குரிய மோசி தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் தவக்கால சிந்தனை என்ற பகுதியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தவக்கால சிந்தனையில் நாம் எடுத்துக்கொள்ளவிருக்கும் விவிலிய மாந்தர்கள் எனப்படுபவர்கள் யார் தங்களை நேர்மையானவர்கள் என கருதி கொள்கின்றார்களோ அவர்களை திருத்துவதற்காக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிறிய கதையை கூறுகின்றார். இருவர் இறைவேண்டல் செய்ய கோவிலுக்கு செல்கின்றார்கள். ஒருவர் ஆலயத்தின் உள்ளே இருக்கின்றார், மற்றொருவர் ஆலயத்திற்கு வெளியே இருக்கின்றார். ஆலயத்திற்கு உள்ளே இருப்பவர் பரிசேயர், ஆலயத்திற்கு வெளியே இருப்பவர் வரி தண்டுபவர். இந்த இருவரின் ஜெபத்தில் யாருடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், இந்த வரி தண்டுபவருடைய ஜெபமே கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஜெபமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். காரணம் என்ன? இரண்டு விதமான காரணங்கள். முதலாவதாக, ஆலயத்தினுள் இருக்கக்கூடிய பரிசேயர் தன்னை மட்டும் அறிந்தவராக இறைவேண்டலை ஏறெடுக்கின்றார். எவ்வாறு தன்னை மட்டும் அறிந்தவராக இறைவேண்டலை ஏறெடுக்கின்றார்? ஆண்டவரே, நான் நோன்பு இருக்கின்றேன், ஆண்டவரே, நான் பிறரை போல இல்லாமல் இருக்கின்றேன் என்று தன்னை மையப்படுத்தியதாக தனது வேண்டலை வைக்கின்றார். ஆனால் வரி தண்டுபவரோ தன்னையும் இறைவனையும் மையப்படுத்தி தனது ஜெபத்தினை அவர் வேண்டுகின்றார். எவ்வாறு? கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்று தன்னை பாவி என்றும் இந்த பாவி உமது இரக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றான் என்றும் அவர் தன்னையும் இறைவனையும் அறிந்தவராக அந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். ஆகவே வரி தண்டுபவருடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. இரண்டாவதாக, எதற்காக வரி தண்டுபவருடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது என்றால், அந்த பரிசேயர் தனது செயல்களை அடிப்படையாக வைத்து ஜெபத்தை செய்கின்றார். என்ன செயல்கள்? ஆண்டவரே, நான் நோன்பு இருக்கின்றேன், 10ல் 1 பங்கை நான் கொடுக்கின்றேன் என்று தன்னுடைய செயல்களை அடிப்படையாக வைத்து கடவுளுக்கு முன்பாக அவர் நின்று வேண்டிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் வரி தண்டுபவர் கடவுளின் இரக்கத்தை மையப்படுத்தி அவர் அந்த தனது ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். எவ்வாறு? கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்று தனது செயல்களில் அல்ல, என் மீது இறங்கியருளும் என்று கடவுளின் இரக்கத்தை தனது செயல்களுக்கு முன்பாகவே அவர் வைக்கின்றார். பல வேளைகளிலே மட்டுமல்ல, நமது வாழ்வின் அனைத்து சமயங்களிலும் நமது செயல்களை விட கடவுளின் இரக்கம் மிக பெரிது என்பதை உணரும் காலம் இந்த தவக்காலம். ஆகவே ஆலயத்தினுள் இருக்கக்கூடிய பரிசேயரை போன்று நாம் பல வேளைகளிலே நம்மை மட்டும் மையப்படுத்தி, நமது துன்பங்களை மட்டும் மையப்படுத்தி, நமது வேண்டுதல்களை மட்டும் மையப்படுத்தி நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபம் கேட்கப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே போன்று நம்முடைய செயல்களை மட்டும் அடிப்படையாக வைத்து நாம் கடவுளிடம் எதையும் கோர முடியாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வருகின்ற காலங்களில் அந்த வரி தண்டுபவரை போல கடவுளின் இரக்கத்தை நாம் முன்னெடுத்து தன்னையும் கடவுளையும் அறியக்கூடிய அந்த வகையிலே, அந்த நிலையிலே நாம் நமது ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக அது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மீண்டும் நாளை தவக்கால சிந்தனை என்ற பகுதியின் வாயிலாக சந்திப்போம்.